அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 16வது கோயம்புத்தூர் விழா, அதனுடைய ரொம்ப முக்கியமான டபுள் டெக்கர் பஸ் லான்ச்சில் இருக்கோம். கோயம்புத்தூர் விழா என்பது வந்து கோயம்புத்தூர் மக்களுக்காக ஒன்றிணைந்து ஊர் கூடி கொண்டாடுறது தான் கோயம்புத்தூர் விழாங்கிறது. 15 வருஷமாக நடத்தியிருக்காங்க. மோர் தென் 1 lakh பீப்புள் இம்பேக்ட் ஆகிருக்காங்க, இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 ஈவெண்ட்ஸ் நடக்கும். இந்த வருஷமும் வந்து இந்த வருஷத்தோட கோயம்புத்தூர் விழா ஆர்கனைசிங் டீம் வந்து ஒரு 150க்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் ஒரு 100+ ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து நடத்தலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மார்க் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாரத்தான் அண்ட் சைக்ளத்தான். ஃபுட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர், ஷெஃப்ஸ் பிளேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவிய சந்தை இருக்குது. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கான டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர் டேலண்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது. இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் விழாவில் லான்ச் பண்ணோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பஸ்ஸில் 2வது ஃப்ளோரில் 2வது செகண்ட் டெக்கில் உட்காந்து போகிறது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு. அந்த ஃபீலை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் இந்த வருஷம் முயற்சி பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, 2 பஸ்ஸில் இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். ஒரு 6 ரூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். சிட்டிக்குள்ளே கார்பரேஷன் கூட சேர்ந்தும், சிட்டி போலீஸ் கூட சேர்ந்தும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட சேர்ந்து 6 ரூட் ஐடென்டிஃபை பண்ணி அதில் பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக இலவசமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 6 ரூட் பற்றி வந்து ராகுல் காமத் சொல்லுவார். வணக்கங்க. ஸோ நிஷாந்த் சொன்ன மாதிரி 6 ரூட் இந்த தடவை பஸ்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. அது எங்கள் நோக்கம் என்னென்னா 6 டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ், கோயம்புத்தூர் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸை பார்த்து தான் நாங்கள் ரூட்டு டிசைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ விஓசி பார்க்லேருந்து அவினாசி ரோடு ஒரு ரூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரிச்சி ரோடுக்கு ஒரு ரூட் இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம கணபதி ஃப்ளைஓவரு, பின்ன கிராஸ்கட் ரோட் காந்திபுரம் சைடும் கவர் பண்ணுறோம். அது இல்லாமல் நாங்கள் மேட்டுப்பாளையம் ரோடு டு கவுண்டர் மில்ஸும் அதுவும் கவர் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த தடவை என்ன நோக்கம்னா எல்லா சிட்டி கார்னருக்கும் நாங்கள் பஸ் ரீச் அவுட் பண்ணி நிறைய மக்கள் இன்வால்வ்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணணும் தான் அது மெயின் நோக்கம் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஆப் வழியாக புக் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆப்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு லிமிட்டட் தான். ஏன் பண்ணுறோன்னா எங்களுக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிராஃபிக் போலீஸ் கிட்ட உட்காந்து, சிஓபி சார் கிட்ட உட்காந்து, கலெக்டர் சார், கமிஷனர் எல்லாம் சொன்னது நம்ம சேஃப்டி வைஸ் செலிப்ரேஷன் கூட நம்ம சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அதனால் லிமிட்டட் சீட்ஸாக ஒரு ட்ரிப்புக்கு 30 சீட்ஸ். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போய் புக் பண்ணி ஃபர்தர் ப்ரையர் டேட்ஸுக்கு நீங்கள் புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க சேஃப்டியோட. எவ்வளோ ட்ரிப்ஸ் கொடுக்குறீங்க? ஸோ ட்ரிப்ஸு நாங்கள் சொன்ன ரூட்லைங்க டிராஃபிக் பொறுத்து 1/2 hour to 45 minutes ரேஞ்ச் ஆகுங்க ட்ரிப்ஸு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது மார்னிங் 10 o'clock to ஈவினிங் 8 o'clock வரைக்கும் 1/2 hour to 45 minute ட்ரிப்ஸ் இருக்குங்க. ஸோ 2 பஸ் ஓடுறதுனால நாங்கள் அந்த ஆப்லேயே உங்களுக்கு எங்கே பிக்கப் பாயிண்ட், எந்த பிக்கப் அடுத்த நாள் எல்லாமே அந்த ஆப்லேயே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடுங்க. ஸோ பிக்கப் ஸ்லாட்ஸு, பின்ன எவ்வளோ பேர் புக் பண்ணலாம், அந்த ட்ராப் ஸ்லாட்ஸ் எல்லாமே அந்த ஆப்லேயே இருக்குங்க. நம்ம ஆக்சுவலாக அது பார்த்துட்ருக்கோங்க. பட் மெயினாக நம்ம என்னென்னா சேஃப்டி இது பார்க்கறனால நாங்கள் அந்த ஃப்ளைஓவர் மேலே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் அது சேஃப்டி ரீசன்ஸ் அது கிளியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த வியூ, அந்த லேக்கோட வியூ எல்லாமே இன்வால்வ் பண்ணுறதுக்கு, அந்த லேக் சைட் வியூ, வாலாங்குளம் லேக் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரிச்சி ரோட்டில் இன்னைக்கு 24th ஸ்டார்ட் ஆகி Jan 8th வரைக்கும் இந்த 2 பஸ்ஸும் பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. என்ன ஆப்பில் அவங்க போயிட்டு? ஸோ நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போய் எல்லாமே இது QR கோடு பார்த்துட்டு நாங்கள் ஆப் அதை புக் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் ஏன் நாங்கள் லிமிட் பண்ணுறதுனால சேஃப்டினால நாங்கள் சொன்னாங்க. ஸோ அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் 30 bookings ஈச் ரைட் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி டபுள் டெக்கர் பஸ் லான்ச் பண்ணும்போதே பயங்கரமான வரவேற்பு இருந்தது. அப்போ வந்து ஒரு பஸ் தான் எங்களால் லான்ச் பண்ண முடிஞ்சது. அதில் ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் இருந்தது. ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கோவிடுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி 2 பஸ் கொண்டு வரலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக ஒரே ரூட்டில் போயிட்டுருக்காமல் கோயம்புத்தூரை சுற்றி போகும்போது எல்லாத்துக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லோரும் அதை வந்து பயன்படுத்த முடியக்கான தேவை இருக்குங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ரைடு? அதான் ரைடுங்கிறது ஒரு 6லேருந்து 7 ரைடு இருக்குங்க.
பட் ஆனால் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிராஃபிக் தான் முடிவாகும். அந்த புக் பண்ணுறதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் 6 to 6.5 கிலோமீட்டர்ஸ் ஒரு ரைடு எடுத்துக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் க்ளோஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும். மெயினாக பொதுமக்களுக்கு இலவசமாகறனால அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்போட நேம் என்ன சார்? ஆப்போட தெரியும். அது வில் ஷேர் தி டீடைல்ஸ் ஷார்ட்லி.